கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானித்து பார்க்கலாம். முன்னோடியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 15 வரை வாசிங்களேன். 2 சாமுவேல் 7 12 15 வரை. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீது பாத்தீங்க அப்படின்னா, தாவீதுடைய நாட்கள் அவர் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணிருப்பாரு. அதுல 33 வருஷம் எருசலேம்ல ராஜ்யபாரம் பண்ணிருப்பாரு. 7 வருஷம் எப்ரோன் கிட்ட ஒரு இடத்துக்கிட்ட ராஜ்யபாரம் பண்ணிருப்பாரு. தாவீதுடைய ராஜ்யபார நாட்கள்ல ஃபுல்லா பார்த்தா நமக்கு தெரியும், ஒரே பகை, சண்டை, விரோதங்கள், கெபி, குகை, இப்படியே தான் அவருடைய நாட்கள்லாம் ஓடிச்சு. அவர் ஓடிக்கொண்டே தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆண்டவர் அவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அது 2 சாமுவேல் 7 ஆரம்பத்துல அது இருக்கும். இவர் சமாதானத்தை கொடுத்து ஒரு பெரிய ராஜ்யத்துல உட்கார்ந்தோன்னா இவர் பாப்பாரு, ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த எனக்கே ஒரு கேதுரு மரத்தை போல ஒரு அரண்மனை, இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையில என்னை சுகமாய் தங்க பண்ணினார்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறதுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவர் யோசிப்பாரு. அப்புறம் நாத்தான்வேல் மூலமா தேவன் தாவீதுக்கு சொல்லுவாரு, இல்ல, நான் இஸ்ரேல் புத்திரர்கள் 400 சொச்ச வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்துல இருந்து புறப்பட்ட போதே நான் தங்கி ஸ்தாபரிக்கணும், நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆலயத்தை கட்டுங்க நான் சொல்லவே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை தான் நான் செய்ய சொன்னேன். உடனே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி நம்ம எந்த ஒரு காரியமும் பாத்தீங்க அப்படின்னா பரலோகத்துல இருக்கிறது தான் பூலோகத்துல செய்யப்படுது அப்படிதான் படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம முதல் தேவன் எப்படி படைத்தார் அப்படின்னா தம்மை போலவே படைத்தார், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியுமே படைத்தார். சோ பரலோக பேட்டர்ன் தான் பூமியில கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் மோசே கிட்ட ஆசரிப்பு கூடாரம் அவர் சொல்வார், நான் சொன்ன மாதிரியின்படி நீ செய்ய, நான் சொன்ன மாதிரியின்படி நீ செய்யன்னு. நீங்க அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருந்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிருக்கும். இங்க எப்படி கிருபாசனம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமும் அங்க அதே மாதிரி கண்ணாடி கடல், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பரலோகத்தின் மாடல் தான் பூமியில செய்யப்பட்டுச்சு. சோ மோசேக்கு சொல்றப்போ தேவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லவும் இல்ல, நீ ஆசரிப்பு கூடாரம் ஃபார்மேட்ல நீ செய்யணும்னா சொன்னாரு. அதே மாதிரி மோசையும் செஞ்சுட்டாரு. இதை தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் நான் விரும்பினேன், நான் எந்த ஒரு இடத்துலயும் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, எனக்கு ஒரு கோயிலை கட்டுங்க, நான் தங்கி ஸ்தாபரிக்கணும்னா நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வார்த்தை சொல்வாரு, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டுருவ, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன், அவனை அவன் தப்பு செஞ்சா அவனை நான் தண்டிப்பேன். ஒண்ணு சொல்றாரு, அழகான ஒரு வசனம் பாருங்களேன், 15வது வசனம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்த என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என்ன சொல்றாருன்னா, தாவீதின் சந்ததிக்கு அந்த கிருபை விலகாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாலமோன் பின்வாங்கி போயிடுவாரு. ஆனா அதுக்கு அடுத்து தொடர்ந்து வருகிற தாவீதின் சந்ததியில அந்த கிருபை நிலைத்திருந்து தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்து இயேசு கிறிஸ்து மூலமா இந்த கிருபை இம்மட்டும் நமக்கு உதவி செய்யுது. அதுதான் அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நான் விளக்க மாட்டேன், ஆனா உன் மகனோ உன்னுடைய கற்ப பிறப்பா இருப்போம்னு தவறு செஞ்சான், மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் அவனை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் இதுக்கப்புறம் அவன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. சோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அங்க ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஃபார்மேட் இருந்தாலே போதுன்ட்டாரு. டேவிட் த கிங் அந்த பிரீஸ்ட் கட்டல, தாவீது கட்டல. தாவீதுக்கு அடுத்து கர்ப்ப பிறப்பா இருக்கிற சாலமோனே ஆலயத்தை கட்டினாரு. அதுக்கப்புறம் 2-3 தடவை இடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் செருபாபேல் நிறைய பேர் வந்தாங்க, நெகேமியா சீர்படுத்தினாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஹிஸ்டரி அது. ஓகே, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பாருங்க, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போ
ஆலயத்தை அவர் கட்டல. ஆனா அவர் எடுத்துக்கொள்ளப்படுறப்போ சொன்னாரு, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப எப்படி தாவீது அதை செய்யலைனாலும் தாவீதின் வம்சத்துக்கு அந்த ஆலயம்ன்றது தேவைப்பட்டதோ, அதே போல தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து சகலத்தையும் செய்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அவர் தங்கி தாபரிக்கணும்னா அவருடைய சந்ததியாகிய நான் ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆலயம் அப்படின்னா இப்ப பிராக்டிக்கலா பேசலாமே. இப்ப நான் ஒரு ஸ்கூடி ஜெபிக்கிறோம், நமக்கு ஒரு இடம் வேணும், கத்தர் அனுமதித்தா நான் ஒரு இடத்தை வாங்கலாம், கட்டலாம், எல்லாமே கத்தருடைய சித்தத்தின்படி. சில பேருக்கு சொல்லிடுவாரு, வேண்டாம் நீ கூரை வீட்டுல இருந்துருவாரு. சில பேர் சொல்வாரு, நான் உனக்கு இடம் தரேன், நீ கட்டுன்னுவாரு. டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமா புதிய ஏற்பாட்டுல கட்ட வேண்டிய ஆலயம்னா என்னன்னா நம்ம தான். ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இப்ப தாவீதுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே போராட்டம், யுத்தம் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்லயும். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் அவ்வளவு யுத்தங்கள் இருந்துச்சு, அவ்வளோ அவருக்கு எதிராக எழும்பினார்கள். அவர் தன்னை வெளிப்படுத்தியும் அவரை தாவீதின் குமாரனாக அவங்க ஏற்றுக்கொள்ளல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. டேவிடோட டைம்ல எப்படி போராட்டங்கள் இருந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவோட டைம்லயும் ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனா டேவிடுக்கு அப்புறம் சாலமோன் த கிங் அவருக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து சகாலத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நான் சாலமோனின் நாட்கள்ல இருப்பது போலதான் நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன் அப்படின்றது இன்னும் தெளிவா பார்க்கலாமா? வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3 to 5 வாசிங்க. 3ல இருந்து 5 வரை. 1 ராஜாக்கள் 5ல 3 to 5. என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்திலே உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆமென். சோ நம்ம இது தெரியும். இப்ப எப்படி தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ கட்ட வேண்டாம்ப்பா, கையினால் செய்யப்பட்ட ஆலயம் தான், நீ கட்ட வேண்டாம், உங்க கர்ப்ப பிறப்பா இருப்பவனே கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சாலமன் ராஜ்யபாரத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, தகப்பனாகிய தாவீது சத்துருக்களின் நாட்களே அவருடைய காரியத்திலே அவருடைய நாட்கள் ஓடினது, அவருடைய ராஜ்யபாரம் எல்லாம். அவர் சொல்றாரு, அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதே மாதிரிதான் கிறிஸ்துவனுடைய காரியத்திலையும். சோ எப்படி தாவீது சகல சத்ருவையும் மேற்கொண்டு ஒரு தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருக்கத்தக்க ஒரு ராஜாவா இருந்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்காக அவர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் ராஜா தான், ஒரே பேரான குமாரன் தான், தேவனுடைய குமாரன் தான். ஆனா அதை காண்பிக்க அவர் இப்ப வரல. செகண்ட் கம்மிங், ஜீசஸோட செகண்ட் கம்மிங் வரும்ல, ரகசிய வருகை கிடையாது. ரகசிய வருகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இயேசுவோட பகிரங்க வருகை வரும். அந்த பகிரங்க வருகையில அவர் ராஜாதி ராஜாவாக தான் வருவாரு. மறுபடியும் மரியாளின் வயிற்றுல பிறந்திருக்கிற பாலகனை போலலாம் அவர் வரமாட்டாரு. அப்போ தாவீதுடைய நாட்கள் யுத்தமே இருந்ததுனால அவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு முடியல. அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல அவர் எல்லா யுத்தம், எல்லா சமாதான கொலைச்சல், சாபம், பாவம் எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இளைப்பாறுதல், அதுக்கப்புறம் இடையூறு இல்லாத ஒரு விஷயம், விரோதி இல்லாத விஷயத்தை யாரு கையில கொடுத்திருக்கிறார்னா சந்ததியாகிய சாலமோன் கையில அங்க கொடுத்தது போல கிறிஸ்துவின் சந்ததியாக நம்முடைய கையிலையும் கொடுத்திருக்கிறார். அப்ப 3 விஷயம் இல்ல அப்படின்றது சாலமோன் சொல்றாரு. எங்க அப்பா காலத்துல ஒரே சத்ருவின் போராட்டம் இருந்துச்சு, ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இதுக்கு முன்னாடியே தாவீது எல்லாம் சொல்லிடுவாரு, இவனை நீ பாத்துக்கோ, அவனை பாத்துக்கோ, எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. சாலமனை யுத்தம்லாம் பெருசா இருக்காது, செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செஞ்சு முடிச்சிருவாரு. இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. அப்ப இதே மாதிரிதான் கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சுமக்க வேண்டியது சுமந்தாச்சு, அறைய வேண்டியது அரைஞ்சாச்சு, சில வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அப்ப இன்னைக்கு எனக்கும் எப்படி இருக்குன்னா, எங்கும் சமாதானமும் இடையூறும் இல்லாமல் விரோதியும் இல்லாம தான் இருக்கு. அப்போ இப்ப நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அங்க எப்படி தாவீதின் சந்ததியாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டினானோ, அதே போல கிறிஸ்துவின் சந்ததியாகிய நான் ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும். அவர் தெளிவா சொல்றாரு,
நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தில் மேல் வைக்கும் உன் குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னபடியினால் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வருவாங்க, கேதுரு மரம் எல்லாம் வாங்கி ஆலயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. கர்த்தர் சொன்னதின்படி தி பெஸ்டா அவ்வளோ ஒரு விலையுறந்த ஒரு விஷயத்தை கட்டிடுவாரு. சாலமன் கட்டிட்டாரு. இப்ப நம்ம எதை கட்ட போறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-13 முதலாவது வாசிங்க. அப்புறம் நம்ம சொல்ல அதுக்கப்புறம் வாசிச்சுக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இப்ப பேசிக்கா கட்டுறத பத்தி பவுல் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சொல்றாரு, நட்டேன், நீர் பாய்ச்சினேன், கத்தரை விளைய செய்தார் எல்லாம் சொல்லிட்டு நாங்கெல்லாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கெல்லாம் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகைகளுமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை பத்தி விசுவாசிகளை பத்தி சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இப்ப நான் அஸ்திபாரத்தை போட்டுட்டேன். எந்த அஸ்திபாரம்னா கிறிஸ்துவின் அஸ்திபாரம். இந்த கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை அப்போஸ்தலர்கள் போட்ட அஸ்திபாரத்தின் மேலதான் இப்ப நம்ம எழும்பி இருக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா பேசிக்கா எல்லாருக்குமே கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அவர் மேல் எழும்புகிறதா ஆலயம். சிம்பிளா சொல்லணும்னா சபை, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா மனவாட்டி, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம தான். அப்ப சாலமோன் நாட்கள்ல அவ்வளோ ஒரு டைமென்ஷன், மெஷர்மெண்ட்ஸ், இந்த மரம் அந்த மரம் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு. அப்ப இங்க கட்டப்படுகிற ஆலயம், அதாவது புதிய ஏற்பாட்டுல கட்டப்படுகிற ஆலயம் எத்தன்மை உள்ளது. அப்ப இங்க சொல்றாரு, நீங்க என்ன அஸ்திபாரம் போட்டு கட்டினாலும் அது ஒரு நாள் அக்கினினால சோதிக்கப்படும், ஒரு நாள் அக்கினினால பரிசோதிக்கப்படும். அப்போ அந்த உலக பிரகாரமாய் போட்ட விஷயங்கள், வைக்கோல், பேப்பரு, லொட்டிலு, இதெல்லாம் அக்கினியில என்ன பண்ணிரும், புகைந்து போயிரும். அக்கினியில புகைந்தாலும் எரிந்தாலும் பளபளப்பா நிற்கிற சில விஷயங்கள் இருக்கு, அதுதான் அங்க பொன்னாக விளங்கும் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. சரி, இப்ப எதை சொல்ல வராரு அப்படின்றத நீங்க அடுத்து தொடர்ந்து வாசிங்கக்கா. 14-17 வரை வாசிங்க. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலாகிய பட்டு தப்பினது போலிருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். இப்போ இது எதுக்கு எழுதுறாருன்னா, இவங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அஸ்திபாரமா போட்டு போயிட்டாங்க, பேஸ்மெண்டா. என்ன பேஸ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் காஸ்பல் என்ன, அவர் வரப்போறாரு. இப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன சொன்னாங்க, கிறிஸ்து பிறப்பாரு, அவர் வருவாரு, பாவத்தை சுமப்பாரு, நமக்காக மேசியாவா வருவாருன்னு. அது தெரிஞ்சிருந்தும் கூட யாரும் ஏற்றுக்கொள்ளல. அவர் வந்தாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. கிட்டத்தட்ட 2000 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப அடுத்த புது காஸ்பல் என்னன்னா, இவர் மறுபடியும் வர போறாரு. எதுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. நன்மை செய்கிறவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கும், தீமை செய்கிறவர்கள் எல்லாரும் நரகத்திற்கும் போறாங்கன்றதான் கான்செப்ட். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம், இதுதான் பேசிக், இதுதான் நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு நான் போனேன். இப்ப முதல் வரப்போறதே என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக முடிச்சாச்சு. இப்ப 2வது வரப்போறதுக்கும் இந்த முதல் வந்ததுக்குள்ள கேப்ல என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு அவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அப்பத்தையும் திராட்சத்தையும் புசிச்சு நான் அவர் வரும் மட்டும் கற்புள்ள கன்னிகையா இருந்து அவரோடு கூட போறதுதான் இந்த சைக்கிள். அப்ப இதுக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் தான் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் திருப்பி சொல்றேன். அந்நாட்கள்ல பாத்தீங்கன்னா எந்த சபையின் நாட்கள்னு தெரியல,
எபேசு சபைன்னு தான் நினைக்கிறேன். அந்நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்களே நீ அப்போஸ்தலர் என்று கண்டறிந்ததும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது, யார் அனுப்பினாலாம் தெரியாது. அப்போ ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சபையின் நாட்கள்ல கிபி ஒரு 100க்குள்ள, கிபி 250க்குள்ள அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து என்னை பவுல் அனுப்புனாரு, என்னை பேதுரு அனுப்புனாரு, என்னை யோவான் அனுப்புனாருன்னு சொல்லி ஒரு சபைக்குள்ள போய் இவங்க வந்து பேசுவாங்களாம். அப்ப விசுவாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பவுல் அனுப்புனாரா பேதுரு அனுப்புனாரான்னு போன் பண்ணி கேட்க முடியாது, லெட்டர் போட்டு கேட்க முடியாது. அப்படின்னாலும் அது ரொம்ப நாள் கழிச்சு வரும். அதனால உண்மையிலே பவுலோ இல்ல பேதுருவோ இல்ல அப்போஸ்தலர்கள் அனுப்பிச்ச ஆளா இருந்தா அப்படின்னா யாரா இருந்தாலும் இவங்க வந்து முதல்ல பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்களாம். இவங்க பிரசங்கம் பண்றப்போ உலகத்தின் காரியங்கள் இவங்க வாயிலிருந்து தப்பி தவறி வந்துட்டா கூட உலகத்தின் காரியத்தை அவங்க பேசினால, ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இப்ப நான் உலகத்தின் காரியத்திலேயே நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு உலகத்தின் காரியம் தான் வாயில வரும். நான் ஐயோ நான் பரிசுத்தமாக்கப்படணுமே, நான் இன்னும் ஆவின் கனியில வளரலையே, இன்னும் நான் போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு அதுதான் வாயில வரும். அப்ப பிரசங்கம் பண்ணுறவங்க உலகத்தின் ஐஸ்வர்யம், பொண்ணு வேணும், நமக்கு பொருள் வேணும், நீங்க கேட்க வீடு கேளுங்க, வாழ்றதே நம்ம ஒரே வாழ்க்கை தானே, கத்தர் அதெல்லாம் தரமாட்டாரா, கத்தர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னு புதிய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு, நீங்க அதை எதையுமே கேட்க வேண்டாம், நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உண்மையிலே பாருங்களேன், ஆவிக்குரிய விஷயத்துல போக்கஸ் பண்ற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு உலக பிரகாரமான விஷயத்தை தேவன் அழகாய் சந்தித்து வருவாரு. ஆனா உலக பிரகாரமாவே போக்கஸ் பண்ணுவாங்க பாருங்களேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு. அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு எல்லாத்தையுமே பெற்றுருவாங்க, கடைசி நேரத்துல அது அழிந்து போறப்ப உங்களுக்கு அது அருமை தெரியும். 2வது ஆள் என்னன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நான் போக்கஸ் பண்ண வேண்டியது பரலோகத்தின் காரியத்தை. அப்ப பரலோகத்தின் காரியத்தை சிம்பிளா சொல்லணும்னா நித்திய ஜீவனை, ஆண்டவராகி வருக, இயேசு கிறிஸ்து வருக வரப்போகுது, நம்ம பரிசுத்தப்படணும், இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் பேசாம உலக பிரகாரமாய் ஆசீர்வாதம் கொடுப்பார், தேவன் உங்களை வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பாரு, உங்களுக்கு 2 வீடு கொடுப்பாரு, இப்படிலாம் பேசுனாங்கன்னா அவங்க வந்து பவுலோ பேதுருவோ அனுப்பிச்ச ஆள் இல்லைன்னு சொல்லி அதை சோதித்து கண்டறிந்து உடனே துரத்தி விட்டுருவாங்களாம். அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு இல்ல. நம்ம என்ன நினைச்சோம், ஐயோ தப்பா நினைச்சிருவாங்க, சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதா இருந்தா சொல்லணும், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறாரு. சில விஷயங்கள் நம்ம அப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருந்தாகணும். இது வந்து இவங்க கண்ட ஒரு விஷயம். சோ அதை தான் இங்கேயும் சொல்றாரு, நாங்க அஸ்திபாரம் போட்டுட்டு போறோம், அதுக்கு மேல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னத்தையும் கட்டுறான், கல்ல கட்டுறான், மண்ணை கட்டுறான், என்னமோ கட்டுறான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கடைசி நாள்ல அக்னியில சோதிக்கப்படுறப்ப நிலைத்திருக்கிறது மட்டும்தான் சுட்டரிக்கப்பட்டாலும் நிலைத்திருக்கும், மற்றதெல்லாம் புகைந்து போயிடும், அவனை கூலிக்கு ஏத்தாதே அவன் கூலியை பெறுவான்னு சொல்லி பவுல் முடிச்சிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆலயத்தை நான் கட்டுறேனா, இதுதான் நம்ம கேள்வி. எப்படி தாவீதினுடைய நாட்களுக்கு பின்னாடி தாவீதுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிற சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினானோ அவருடைய சந்ததி, கிறிஸ்துவிற்கு பிறகு கிறிஸ்துவின் சந்ததியாகிய நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அவசியமான ஒரு விஷயம். கையினால் செய்யப்பட்ட ஆலயம் பழைய ஏற்பாடு. ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நான் எவ்வளவு தூரம் பக்குவப்படுத்துறேன், நான் முதலாவது என்ன என்கிட்ட இருக்கிற ஆலயம், இந்த ஆலயத்தை நான் கட்ட ஆரம்பிச்சு அதை பக்குவப்படுத்தி வேலைப்பாடுகள்லாம் முடிச்சாதான் நான் 4 பின்ன போய் அடுத்து ஒரு 2-3 ஆலயத்தை கட்ட முடியும். சிம்பிளா சொன்னா 2-3 ஆத்துமாக்களை நான் உருவாக்க முடியும், கிறிஸ்துக்களை பலப்படுத்த முடியும். அப்ப இந்த ஆலயத்தை இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது நாட்கள் இருந்தது போல, கிறிஸ்துவின் நாட்கள் இருந்தது போல யுத்தங்களின் செய்தி போராட்டங்கள் நமக்கு இல்ல. சாலமோன் நாட்கள் இருந்தது போல மிகுந்த சமாதானம், இறைப்பாறுதல், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்ம இன்னும் ஆலயத்தை கட்டாதவர்களா இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேவனத்துல ஒப்பு கொடுக்கணும், இந்த ஆலயத்தை நான் என்னைக்கு வந்து புதுப்பிக்கிறேன். ஏன்னா இது ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டது, அந்த அஸ்திபாரம் நான் கரெக்டா போடணும். சும்மா நான் வந்து ஏனோ தானோன்னு கட்டிடக்கூடாது. அஸ்திபாரம் நித்திய ஜீவன்ல அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்டு ஒவ்வொரு விஷயம் நான் கட்டி என்னை உருவாக்கினால்தான் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருப்பார், நான் பொன்னாக விளங்குவேன். நான் உருவாகினாதான் நான் அநேக பேரை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா
நம்மளும் என்ன பண்றோம்னா, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வந்தோன்னு ஆலயத்தை கட்டிட்டார்ல, அதே மாதிரி ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் நம்மளும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்மளும் ஆலயத்தை கட்டிட்டோம். யாரா நம்மளை உருவாக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா கூடயே என்னமும் பண்றோம் அப்படின்னா அதுதான் விஷயம். வாசிங்க 1 ராஜாக்கள் ஒரே நிமிஷம். ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தார். இப்ப அதுதான் இப்ப நம்ம ஆர்டரா வரோமா. அப்ப தாவீதுடைய நாடு முடிஞ்சிருச்சு, இங்க இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் முடிஞ்சிச்சு. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நம்மளும் நம்ம தான் ஆலயம். புதிய ஏற்பாட்டுல கட்டிடம்ன்றது வந்து ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு இடம், ஸ்தலம், அவ்வளவுதான். இப்ப நம்ம தான் ஆலயம், நம்மளே உருவாக்கிட்டோம். நம்ம எடுத்தோன்னு சாலமோன் மாதிரி ஆள் எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா சாலமோன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, அவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான ஒரு ராஜா. அவன் சொல்லி எல்லாம் கேதுரு மரத்துல இருந்து என்ன மரம் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். இப்ப நாட்கள் போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து அந்நியர்களோட நீங்க வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க தேவர்களை பின்பற்றும்படி உங்களை வலியுறுத்துவாங்க, நீங்க அந்த பக்கமே சாயக்கூடாதுன்னு. சாலமோனால முடியல. சாலமோனுக்கு பாத்தீங்கன்னா 700 மனைவாட்டிகளும் 300 மரமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். 1000 மனைவியை கொண்ட ஒரு ராஜா அப்படின்னா அது சாலமோன் தான். எப்படி அவரால் முடிந்ததுன்னு தெரியல. அதான் சில கணவன் மனைவி கூட்டம், குடும்ப ஐக்கியத்துல சொல்றப்ப சொல்லுவாங்க, ஒரு ஆள் வைத்துட்டு நம்ம இவ்வளவு புலம்புறமே. சாலமோன் அந்நாட்கள் எல்லாம் வந்து அவங்க 1000 பேரை வைத்து எப்படி ஓட்டுனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி போட்டோம். இப்ப இவனுக்கு இவ்வளவு விஷயங்கள், ஆனா இது எதுவுமே கர்த்தருக்கு பிரியமானது இல்ல. அதுதான் மெயின் விஷயம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 4வது வசனம் வாசிங்கக்கா. 4வது வசனம் வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயம் பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமென். இந்த உத்தமம் அப்படின்ற வார்த்தை வந்து தேவன் 2-3 நாளா பேசிட்டே இருக்காரு. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம். யோபோட உத்தமத்தை பத்தி பேசினாரு, தாவீதோட உத்தமத்தை பத்தி பேசுறாரு. உத்தமனா என்ன அப்படின்றது கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நம்ம அதை குறித்து தியானிக்கலாம். இப்ப என்னன்னா, வயது சென்றாயிடுச்சு. ஏன்னா இத்தனை பேரை வச்சுட்டு வயது சென்றானக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தெய்வத்துக்கு காரியத்தை பண்ணணும்னு சொல்லி, நம்மளும் அதான் ரொம்ப எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கணும். நமக்கு தாவீது போனதுக்கு அப்புறம் உடனே வந்து ராஜ்யபாரத்துக்கு வந்தோம்னா எல்லாம் சமாதானம், இடையூறு இல்லைன்னு சொல்லி ஆலயத்தை கட்டிடுறோம். கட்டினதுக்கு அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வயது சென்றப்பதான் பாருங்களேன், ஆரம்பத்துல இல்ல. இன்னைக்கு நம்மளும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அக்கினியா இருப்போம். அதனாலதான் எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில இருந்த அந்த அக்கினி ஜுவாலை, ஆதியில இருந்த அந்த நெருப்பு, ஆதியில இருந்த அந்த அபிஷேகம், ஆதியில இருந்த அந்த வல்லமை போக 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 கரைஞ்சு தேறிடுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுது தேஞ்சு கட்டெரும்பாயி, கட்டெரும்பு சிட்டெரும்பாயின்ற மாதிரி போக 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 குறைஞ்சிருது. இவனுக்கு தெளிவா வசனம் சொல்லுது, வயது சென்றவன் ஆன போதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் காத்து வச்சாலும் நம்ம நினைக்கிறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்ப கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஒயிட் சுகர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி, இப்போ ஒயிட் சுகர் நம்ம எடுக்க 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 ஒரே நாள் சுகர் வராது. இது நம்ம 5 வயசு 10 வயசுல சாப்பிட ஆரம்பிச்சு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் 40 வருஷம் சாப்பிட்டுருப்போம். 45வது வயசுல போய் செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ சுகரா இருக்கட்டும், ஒரு ப்ரெஷரா இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. ஒரே நாள்ல அது போட்டு தள்ளாது, நம்மள கொலை பண்ணாது, சாகடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாவடிச்சிடும்னு வைங்களேன். அதே போலதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சமா உள்ள வருகிற எல்லா விஷயத்தையும் நான் உடனடியாக கட் பண்ணா விடல், நான் உடனடியாக புறக்கணிக்கா விடல், நான் இடம் கொடுத்துட்டே இருக்க அது அதே மந்த நாள் வந்து பெருசா ஒண்ணும் செய்யாதுன்னு வைங்களேன். அது அப்படியே பேசாம தான் இருக்கும், பழகின விதமா பழகிரும்.
அது போக 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 முதிர் வயதுல கத்தரை நோக்கி தேடுறப்பதான் தெரியும், நான் இவ்வளோ நாள் நான் விஷமுள்ளவளா தான் இருந்திருக்கிறேன், ஸ்லோ பாய்சனா எனக்கு ஏறி இருக்குன்னு. அதே நிலைமை தான் சாலமோனுக்கு. ஆனா என்ன பெரிய விஷயம்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆனா தாவீது பத்சேபால்ட்ட பாவம் செய்யறப்போ ஆண்டவரால் நேரா பேசவே இல்லை, நாத்தான் மேல கொண்டுதான் பேசினாரு. ஆனா சாலமோன் பாவம் செய்யறப்ப கத்தர் டைரக்டாவே பேசுறாரு. அவர் சொல்வாரு, நான் 2 தரம் அவன் கிட்ட நான் சொல்லியும் அவன் என் பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப என்ன மேட்ருனா, எந்த கை துரிதமா ஆதியில இருந்த அன்பை கொண்டு விறுவிறுவிறுன்னு ஆலயம் கட்டினுச்சோ அந்த கை இப்ப எதை தெரியுமா கட்டுது? 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். முடிஞ்சிருச்சு. நான் என்னைக்கு என் கையால தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினேனோ அதே கையால தேவனுக்கு பிரியமில்லாத மோவாபியருடைய மேடையை நான் கட்டினேனோ அன்னைக்கே என்னுடைய அழைப்பு போயிருச்சு, அன்னைக்கே என்னுடைய ராஜ்யபாரம் போயிருச்சு, அன்னைக்கே என்னுடைய அபிஷேகம் ஞானம் எல்லாமே போயிருச்சு. இதுக்கப்புறம் திருப்பி கொள்வதற்கு சான்ஸே இல்லை. எந்த கை தேவனுடைய ஆலயத்தை, இன்னைக்கு அதுதான் நம்ம நிதானித்து பார்க்கணும். ஆர்டர் படி பார்த்தோம்னா அப்படியே மேட்ச் ஆகுது சாலமோனுடைய காரியத்தையும் நம்மளுடைய காரியம். ஆனா ரொம்ப பெரிய பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 11 சாலமோனுடைய பேரே இல்லை. ஆனா மேபி கைவிடப்பட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இல்ல, விசுவாச பட்டியல சாலமோனுடைய பேரே இல்ல. அதே மாதிரி ஒருவேளை இப்பயாவது விசுவாச பட்டியல இல்லன்றது நமக்கு தெரியுது, நம்மளும் இதே மாதிரி ஸ்லோ பாய்சன் இடம் கொடுத்து முதிர் வயது ஆனக்கப்புறம் எந்த கையில ஆலயத்தை கட்டணுமோ அந்த கையிலேயே மேடையை கட்டி நம்மளையே கெடுத்து பச்சித்து பரிசுத்தமான ஆலயத்தை நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா அங்க என் பேர் இருக்காதுன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது நமக்கு. அப்போ நம்ம எவ்வளவு தூரம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நீ காண்டுட்டு சொன்ன ஆண்டவரே, தாவீதுடைய நாட்களுக்கு அப்புறம் கற்பப்பரப்பா இருக்கிற சாலமோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க, ஆலயத்தை கட்டினா. அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய சந்ததியாக எங்களை ஆலயத்தை கட்ட சொன்னீங்க, நாங்க ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், எங்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனா இந்த ஆலயத்தை உருவாக்குன என்னை கொண்டு நான் எந்த ஒரு மேடையும் கட்டிடாதபடிக்கு என் கைகளையும் என் கால்களையும் என் எண்ணத்தையும் என்னுடைய பார்வையும் எல்லாவற்றையும் நீங்க பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சாலமோனை விட்டு கிருபையை விளக்கிடுவாரு, உடன்படிக்கையை விட்டு தூக்கிடுவாரு, அதை நான் வேற ஒருத்தனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிடுவாரு. 11 வாசிச்சா தெரியும். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சந்ததிக்கு கிருபை இருக்கும். ஆனா இங்க சாலமோன் அதை இழந்திருப்பாரு. நீ கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் மேல உள்ள பெரிய பொறுப்பு, நான் ஆலயமா இருக்கிற என்ன நான் உருவாக்கணும். ஏன்னா நீங்க தங்கி ஸ்தாபரிக்கிற ஒரு ஸ்தலம், அது பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்தலம். நீங்களே அந்த ஆலயம் சொல்லி பவுல் தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்போ காலம் செல்ல 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 ஆதியில இருந்த அந்த அன்பை மட்டும் நான் விட்டுறக்கூடாது. ஆதியில பெற்ற அபிஷேகம், ஆதியில பெற்ற அந்த அக்கினி, அதை நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, எவ்வளவு தரிசனங்கள், எவ்வளவு சொப்பனங்கள், எவ்வளவோ பேசியிருக்கிறீங்க. போக 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 தேஞ்சு போகிறவர்களா நான் இருக்கக்கூடாது. என் கையாலே நான் ஒரு மேடையை அந்நிய தேவர்களுக்கு கட்டக்கூடாது. நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டாதான் நான் புதிய ஏற்பாட்டின்படி ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல. இல்லாட்டினா இந்த ராஜ்யபாரம் எடுப்பட்ட போது மாதிரி நிச்சயமா எடுப்பட்டு போகும். நம்ம நினைக்கிறோம், இப்ப நீங்க பிராங்காவை பேசணும்னா இப்ப கிருபை இருக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க கேக்குறாங்க, கிருபை இருக்குல்ல, நேற்றைய பாவம் இன்றைய பாவம் நாளைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார்ல, அப்ப நம்ம என்னனாலும் பாவம் செஞ்சிடலாமா அப்படின்னா தாவீதுடைய காலத்துல கூட சொன்னாரு, நான் கிருபையை விளக்க மாட்டேன்னு. சந்ததிக்கு தான் விளக்க மாட்டேன்னு சொன்னாரு. சாலமோன்ட்ட இருந்து கிருபை போயிடுச்சு, சவுல்ட்ட இருந்து கிருபை போயிடுச்சு, தூக்கிட்டேன்றாரு, பிடுங்கிட்டேன்றாரு. இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப லெத்தார்ஜிக்கா எடுத்துக்கிறோம். இல்லவே இல்ல, தலைமுறையா இருக்கும். எவன் தப்பு செய்யறானோ முடிஞ்சிச்சு. பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சவன 3ஆவது தலைமுறை வரை பழி வாங்குவேன்னாரு. புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. நீ தப்பு செஞ்சா உன் கிருபை கிடையாது, நீ அக்கினிக்கு போ, அதாவது நரகத்துக்கு போ அப்படின்ற ஒரு காரியம் வந்துருச்சு. எனவே என் கையினால் நான் கட்டின ஆலயம், அந்த ஆதியில எனக்கு சமாதானம் இருக்கு, இடையூறு இல்ல அப்படின்னு நினைச்சு நான் கட்டின ஆலயத்தை கெடுத்து போட்டுறாதபடிக்கு, அந்த அக்கினியை நான் அணைத்து போட்டுடாதபடிக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா வருகிற எல்லா பாய்சன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. முதிர் வயது சென்று என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன்னு நினைக்கிறப்போ நான் இருந்தும் இல்லாமல் இருப்பதும் கரெக்டா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம். எந்த கையில தேவனுடைய ஆலயத்தை நான் கட்டினேனோ அதே கையில மேடையை நான் கட்டக்கூடாது.
யாருக்கும் நான் கட்டக்கூடாது. அது மனிதரா கூட இருக்கட்டுமே. விக்கிரகம் அப்படின்றது வந்து சிலை மட்டும் கிடையாது. எனக்கும் தேவனுக்கும் நடுவுற வருகிற எதுனாலும் விக்கிரகம் தான். நான் அடிக்கடி சொல்வேன், அது என்னுடைய சம்பளமா இருக்கட்டும், ஏன் என்னுடைய கணவனா இருக்கட்டும், என்னுடைய மனைவியா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளையா இருக்கட்டும், என் வேலையா இருக்கட்டும், என் படிப்பா இருக்கட்டும், என் ஆஸ்தி சொத்து அந்தஸ்து, ஏன் ஆவின் வரங்கள் எதுவா இருக்கட்டும், ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. என்னையும் ஆண்டவரையும் ஒரு விஷயம் பிரிக்குதுன்னா அதுதான் விக்கிரகம். நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள் கிடையாது. அதுக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. நீரும் நானும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா நீங்க தங்கி ஸ்தாபரிக்கிற ஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி நம்பி கொடுத்த சந்ததிக்கு கொடுத்த அந்த ஆலயத்தை நாங்கள் சரிவர கட்ட, அதை இறுதி வரை பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.